உடல் அரிப்புக்கான மருத்துவம். உடல் அரிப்பு எதனால் வருது? இன்றைக்கி எதையோ சாப்பிட்றாங்க. பல வகையான எண்ணெய், என்னென்னமோ எண்ணெய் வருது. இதெல்லாம் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போய் செமிக்காமல் அது குடல் வழியாக இரத்த குழாயில் போய் உடம்பு பூரா அரிப்பு வருவாங்க. அப்படியே சுரிஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஒன்றுமே இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் உடம்பு பூரா அரிக்கும். போய் செவத்தில் தேய்க்கிறதும் கீழே உருள்றதும் வீட்டில் கிராமப்புறங்களில் மரத்தில் இழுத்துட்டு வருவாங்க. அப்படியே வாராக கிழிச்சிருக்கும். அப்போ பார்த்தோம்னா அந்த அரிப்பு தாங்க முடியாது. என்னென்னா குடலில் அந்த அழுக்குகள் தங்கினதாலையும் தேவையில்லாத கண்ட உணவுகள் சாப்பிட்டதாலையும் இந்த துரித உணவுகள்னு சாப்பிட்றாங்க. அது என்னைக்கு இது பண்ண எண்ணெயோ தெரியாது. எத்தனை வகை பொரிச்ச எண்ணெய் மிச்சத்தெல்லாம் இதில் ஊற்றி இது பண்ணி அவங்களுக்கு பொரித்து கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு அரிக்கும். பழைய மீன் அந்த முதல்ல இதாகி சமைச்சி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி விற்கலைன்னு போது அதையே மறுநாள் சமைச்சு அதை கொடுக்கும்போது அது சாப்பிட்டவங்களுக்கு உடம்பு அரிப்பு தாங்க முடியாது. அந்த மாதிரி அரிப்பு வந்தவங்களுக்கு முக்கியமாக பெருந்தும்பை, நாட்டு மாட்டு பால், கிராம்பு, வசம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் அரிப்பு ஏன் வருது அப்படின்னாக்கா, முக்கிய காரணம் நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெமிக்கல், மலச்சிக்கல். முக்கிய காரணம் மலங்கழிக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தோல் நோய், அதனால வர்ற கசடுகள் வெளியேறாதனால துர்நாற்றம் எல்லாமே வேர்வையில் வெளியேறாமல் மலம் செம்மையாக கழிக்காமல் இருக்கிறதுனால உடம்பு சூட்டுனால அந்த துர்நாற்றம் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளேயே தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு பொறி பொறியாக வரும். அது நாள்பட அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா அவங்களுக்கு அது பெருசாக வரும். அதுக்கப்புறம் பக்காக வர ஆரம்பிக்கும். பொலன்னு உதிர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக எண்ணெய்கள், கண்ட இடத்துல நம்ம சாப்பிட்ற எண்ணெய்கள், நிறையா நல்லா தண்ணி குடிக்காதது, மலச்சிக்கல், இந்த அதிக சூடு, ரத்தோட்டங்கள் சீக்கிரம் ஒரு உணவு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு சீக்கிரமாக சூட்டு உடம்புக்காரங்களுக்கு உடனேயேவும் அவங்க சாப்பிட்ட அரை மணி நேரத்துலேயே இந்த அரிப்புன்றது உடம்புல வந்துடும். அப்படி இருக்கிறவங்க எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெய் பயன்படுத்துங்க. அந்த வெளியில் சாப்பிட்றத பெரும்பாலும் தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. அந்த சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ரத்தத்தில் அதிகம் கெமிக்கல் சேர்ந்துருக்கு, கெட்ட கிருமி இருக்குது அப்படின்னா தான் அந்த அரிப்புன்றதே வரும். அப்போ ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்ட்டு நீங்களேவும் உணர்ந்துக்கிறலாம். உங்கள் உடம்புல, தலையில், உடம்புல, கை கால் எல்லாமே அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பை விழுது. இப்போ இது கூட கிராம்பும் வசம்பும் அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். சீல் பிடிச்சிருக்கிற புண்ணையும் ஆற்றக்கூடியது. இப்போ இது கூட சுத்தமான நாட்டு மாட்டு பால் நிறையவே கலந்துக்கங்க. ஏன்னா உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னா உடல் முழுக்கையும் நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம். உடல் முழுக்க அரிக்கிற எங்கெல்லாம் அரிக்குதோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இந்த மருந்தை அரை மணி நேரம் போட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. உடல் அரிப்புக்கு பெருந்தும்பை, கிராம்பு, வசம்பு, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே உடம்பு முழுவதும் தேய்ச்சோம்னா தேய்ச்சி 5ஆவது நிமிஷத்துலேயே அரிப்புக்கு நிற்கும். உடனே தூங்கிடுவாங்க. அரை மணி நேரத்துலலாம் எழுந்திரிக்க முடியாது. ஏன்னா டெய்லி சொரிஞ்சு தூங்காமல் இருந்ததுக்கு இதை தடவுனதுமே அந்த அரிப்பு நின்றதுமே தூக்கம் வந்துடும். நிம்மதியான தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சா தான் தண்ணியில் குளிச்சிட வேண்டியதான். நம்ம போர் தண்ணியில் குளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். இல்லைனா எங்கள் பக்கத்துலலாம் குளத்துல, கிணத்துல குளிப்போம். இங்கே வீட்டில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றி குளிச்சிக்கிற வேண்டியதான். அப்படி குளிச்சிட்டோம்னா இது ஒரு 2-3 நாளில் அந்த அரிப்பு சுத்தமாக சரியாயிடும். அரிப்புக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.